ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 4 நாளாக ஃபுட் ரொட்டீன் வீடியோ நான் போடலை. எதனால் போடலைன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம். பெரியம்மாவோட ஊருக்கு போனோம். கூடலூர், ஊட்டி கூடலூர் போயிட்டோம். அங்கே போயிட்டு அம்மாவோட குலதெய்வம் கும்பிட்றதுக்கு போனோம். அம்மாவோட குலதெய்வம் ஒரு சாமி இருக்காங்க, அங்கே கும்பிட போயிட்டோம். அங்கே பெரியம்மா வீட்டுக்கு மேல் வெளியில் போனால் நடந்து போகிற தூரம்தான். ஆனால் வந்து காரில் பாப்பாவை வச்சுட்டு தூக்கிட்டு நடந்து போக முடியாது. காரில் போனாலும் எப்படி ரோடு இருக்கும்னா இந்த வீடியோலேயே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வரும் பாருங்கள். அந்த மாதிரியே ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும், ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கும். இப்போ நம்ம போகிறது அங்கே லெஃப்ட் சைடு தெரிஞ்சில அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே தான் சாமி இருக்குது. இது வந்து தேவர் ஷோவில் இந்த இடம். அங்கே போயிட்டு பத்தி சூடமெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம். தேவர் சோலையிலேருந்து இன்னும் மேலே போகணும். அந்த மலை காமிச்சு இல்லைங்களா, அந்த மலைக்கு போகணுன்னா இதிலேருந்தும் போகணும். அப்போ இருந்துட்டு ஈவினிங்கும் ஒரு சாமி கும்பிடணுமா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஈவினிங்கும் ஒரு சாமி கும்பிடணுமா இருந்துச்சு. சரி அதுக்கும் சேர்த்து வாங்கிடலாம், இன்னும் அது வாங்குறதுக்கும் மெயினுக்கு நம்ம வரணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து வாங்கிட்டோம் அந்த கடையிலையே. திடீர்னு அம்மாவோட குலதெய்வம் கும்பிட நாங்கள் ஏன் போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தான் குலதெய்வம் அப்படின்னு அம்மாவுக்கு தெரியாது. குலதெய்வம் எதுன்னே அம்மா வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. இப்போது தான் தெரிஞ்சிச்சு. இடையில ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இப்போ 2வது போகிறோம். இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் இன்னும் போகணும். போய் அதில் வந்து இறங்கி போகிற இடம்லாம் நெட்டு குத்தாவே இருக்கும். இவங்க என் ஹஸ்பண்டு பாப்பா தூக்கிட்டு டக்குன்னு இறங்கி போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அதில் பழக்கம் இருக்கனால இறங்கி போயிட்டாங்க. எனக்கு இறங்கவே முடியல. சாரி கட்டிட்டு குப்புற கடிச்சு விழுந்துருவணும்னு ஒரு பயம். அங்கே ஒரு தாத்தா நடந்து வராரு பாருங்க. அவர் தான் வந்து கைப்பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போனார். இறங்கலாமா வேண்டாமா விழுந்துருவோமான்னு நான் அப்படியே நின்றுட்டேன். இங்கே வந்து எப்படின்னா மரத்தில் தான் சாமி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த கற்பூர மரம் இருந்துச்சான். ஆனால் எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. இந்த ஒரு மரத்தை மட்டும் வெட்டவே முடியலையா. இங்கே இருக்க அந்த வேல் இருக்குல்ல, இதுதான் சாமி. இதுக்கு மேலே ஒரு சாமி இருக்குது. அது வந்து பூஜை முடிஞ்சனால அதை துணி கட்டிட்டாங்க. இனி அதை திறக்க மாட்டாங்க. அது வருஷத்தில் ஒரு தடவை தான் அங்கே சாமி கும்பிட முடியும். இங்கே எப்போனாலும் கும்பிடலாம். 2வது பூஜை இங்கே கொடுக்குறாங்க. இங்கே வந்தவங்கெல்லாம் அவங்களோட பூஜை பொருள் கொடுத்து அதை எல்லாருக்கும் தனித்தனியாக பூஜை பண்ணி கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக எல்லாரோட தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்ட பிறகு எல்லாருக்கிட்டேயும் அவங்களோடது கொடுத்துருவாங்க. ஒட்டுக்காக தான் பூஜை பண்ணுவாங்க. தன்யா ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. ஏன்னா இந்த நேற்று ஃபுல்லாக இங்கேருந்து திருப்பூர்லேருந்து அங்கே ஊட்டி கூடலூர் வரை ட்ராவல் பண்ணது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே போனோமா, எப்படி 11 மணிக்கிட்ட ஆக்கிட்டோம். அதனால் தன்யா ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் பாப்பா பிறந்த பிறகு தான் இங்கே இந்த சாமி இருக்குது அப்படி என் பாப்பாவோட தான் எங்கள் அம்மாவே அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு மொத போயிருக்காங்க. அவங்க பேத்தி பிறந்த பிறகு தான் கோயிலே தெரியணும்னு இருக்குது போல். நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே உள்ள கோயிலெல்லாம் காட்டு கோயில் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இங்கே கோயிலுக்கு வரக்குள்ளே இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாது, சுத்தபத்தமாக கோயிலுக்கு போகணும் எங்கள் பெரியம்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நம்ம ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணோம்னா கூட நமக்கு அதுக்குள்ளே பனிஷ்மெண்ட் கிடச்சிரும்னு. இந்த இடம் பார்த்திங்கன்னா மழை வர டைமில் ஊட்டி ஷூட்டிங் மேடு மாதிரி இருக்கும். இப்போ வெயிலுக்கு இப்படி இருக்குது. தேங்க்யூ.